அண்ணா வாங்கிட்டு வர முடியலண்ணா. வந்துடும் சார், 2 minutes. நீங்க வாங்கிக்கிறீங்களா? நான் அப்படியே கிளம்புறேண்ணா, எதுவும் நினச்சிக்காதீங்கண்ணா. என்ன போய் வாங்கிக்க சொல்ற? பட பட. ஏய், என்ன நடக்குதுங்க? அம்மா அவனையா போட்டு அடிக்கிற? அம்மா நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? டேய் இங்க வா. அண்ணா சொல்லுங்கண்ணா. என்னடா அழுவுற? இல்லைண்ணா. டேய் அழாதடா. இல்லைண்ணா, வாங்கி தர சொன்னாங்க, என்கிட்ட காசு இல்லை, அதான் அடிக்கிறேன். ஏண்டா இவனுங்க வாங்கதடா கடன் கேட்ட? ஆமாண்ணா. ஏய் அவனே பாவண்டா, அவன்கிட்ட போய் அடிச்சு பிடிங்க திங்கிறீங்க, அறிவில்லை உங்களுக்கு? அண்ணா இன்னைக்கு தானே முதல் நாள், வேலைக்கு வர டைம் ஆயிடுச்சுண்ணா. எங்க அம்மா ஆசையா அனுப்பிச்சு விட்டாங்கண்ணா. ஏன்னா நான் 1.5 கண்ணா இருந்தா எதுவும் நம்பவே மாட்டீங்களா? இல்லை நான் என்ன சொன்னாலும் அப்புறம் தரந்தானா சொன்னேன். இவரு நடானா அடிக்கிறாரு, நீ டப்பாவை தூக்கி போட்டு அடிக்கிற. ஏய் சாரா தம்பி அழாதடா. நீ கடைக்கு போயிட்டு வர சொன்னலடா, நான் அப்படியே கூட போயிருக்கலாம்ல. நான் திருப்பி ஏன் வந்து சொல்றேன், எனக்கு ஏமாத்தலாம் தெரியாதுண்ணா. ஏன்னா 1.5 கண்ணா பிறந்தது ஏன் தப்பாண்ணா? எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் ஏன்னா இப்படி பண்றீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. நீ வியாபாரம் வேற இல்லையா, நானே அந்த டென்ஷன்ல இருந்தேன். நீ எப்பயும் போல சும்மா வந்து கடன் கேட்கணும்டா. பாத்துக்காரா சாரா. டேய் உள்ள கொஞ்சமாச்சு மனசாச்சு இருக்கா? அம்மா உங்களுக்கு அறிவு இல்ல, இவங்கிட்ட போயிட்டு உங்க பணக்கார திமிரை காட்டுறீங்க. சாரா தம்பி வாடா போலாம். டேய் இன்னொரு முறை இவனை கஷ்டப்பட்டு தெரிஞ்சது அவ்வளவுதான் உங்களுக்கு. வாடா. டேய் உட்கார், நானே உன் டிராப் பண்ணிடுறேன். என்கிட்ட ஒரு 50 ரூபாய் இருந்ததுண்ணா, ஆனா அதெல்லாம் பஸ்ஸுக்கு வச்சிருந்தேன், அதனாலதான் அதை எடுத்துக்கிங்க. சரி வச்சுக்கோ, நான் உன் டிராப் பண்றேன். ஓகே போடா. குறை அவங்க கண்ணில் இல்லை, பார்க்குற விதத்துல தான் இருக்கு. யாருக்கும் பட்ட பேர் வச்சோ இல்லை இந்த மாதிரி கஷ்டப்படுத்தவும் செய்யாதீங்க. ஒருவேளை நீங்க அந்த இடத்துல இருந்தா அந்த வழி அப்பதான் உங்களுக்கு புரியும்.